Hebron Ministries. செப்டம்பர் மாதம் கர்த்தர் இந்த மாதத்தில் நமக்கு ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுத்துக்கிறார். அது நான் அற்புதமும் ஆச்சரியமான பிரகாரமாய் இந்த ஜனங்களுக்குள்ளே ஒரு அதிசயத்தை செய்வேன். நான் அற்புதமும் ஆச்சரியமான பிரகாரமாய் இந்த ஜனங்களுக்குள்ளே அதிசயத்தை. Therefore behold, I will again do a marvelous work among the people, a marvelous work and a wonder ன்னு சொல்றார் ஆண்டவர். சரி, இந்த அருமையான பகுதியில் 4 காரியங்களை கர்த்தர் நமக்கு கற்றுத் தருகின்றார். இந்த செய்தியினுடைய தலைப்பு marvelous works of God. தேவனின் ஆச்சரியமான கிரியைகள் மிக மிக முக்கியமான காரியம். ஒன்று அங்கே பார்க்குறோம், wonders of provision. அப்படின்னா ஆண்டவர் உலக தோற்றத்துக்கு முன்பே உங்களுக்கு என்ன ஆசீர்வாதம் தேவை என்பதை அறிந்திருந்து அதை முன்பாகவே ஏற்பாடு செய்திருக்கிறார். ரெண்டாவது பார்க்கும்போது wonders of nature. தேவன் யார் அவரோடு கூட இருந்து செயல்படுகிறார்களோ அவர்கள் இயற்கையே அவன் கரங்களிலே கொடுத்து விடுவார். இயற்கையே அவன் கரங்களிலே கொடுத்து, இயற்கையை கண்ட்ரோல் பண்ணுற அந்த பவரை கர்த்தர் என்ன பண்ணுவார், அவருடைய கரங்களிலே கர்த்தர் கொடுக்க விடுகிறார். மூன்றாவது காரியம் wonders of prophecy. ஆண்டவருடைய தீர்க்க தரிசிகள் மூலமாக கர்த்தர் உங்களுக்கு தீர்க்க தரிசனங்களை கொடுப்பார். அந்த தீர்க்க தரிசனங்கள் ஆண்டவர்கள் வாழ்க்கையில் அதிசயமாய் நிறைவேற்றுவார். அல்லேலூயா. மூன்றாவது காரியம். நான்காவது காரியம் wonders of heaven. ஆண்டவர் உங்களுக்கு பரலோகத்தினுடைய அதிசயங்களை கர்த்தர் உங்களுக்கு நிச்சயமாய் காண்பிப்பார், நிச்சயமாய் செய்வார் என்ற ஒரு விசுவாசம் உங்களுக்கு இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களுக்கு ஒரு பெரிய அற்புதத்தை செய்ய போகிறார். சொல்லுங்க, இந்த செப்டம்பர் மாதத்தில் கர்த்தர் அற்புதத்தை செய்ய வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆண்டவனை ஆஸ்வதிக்க வல்லமை. மூன்றாவது காரியம் wonders of prophecy. தீர்க்க தரிசனத்தின் அதிசயங்கள். ஆண்டவர் உங்களுக்கு சில காரியங்களை தீர்க்க தரிசனமாய் சொல்லியிருப்பார். 13ஆம் அதிகாரத்தில், ஜட்ஜஸ் 13ஆம் அதிகாரத்தில் இந்த மனோவா என்ற ஒரு மனுஷனை குறித்து வாசிக்கிறோம். அவனுக்கு குழந்தை இல்லை. ஆனால் அவனுடைய மனைவியோடு கூட தேவ தூதம் பேசலாம். நீ கற்பம் தரித்து ஒரு குமாரனை பெறுவாய். நீ கற்பம் தரித்து பாருங்க, 5ஆம் வசனத்தில் நீ கற்பம் தரித்து ஒரு குமாரனை பெறுவாய். அவன் தலையின் மேல் சவரன் கத்தி படலாகாது. அந்த பிள்ளை பிறந்தது முதல் தேவனுக்கென்று நசரேயனாய் இருப்பான். அவன் இஸ்ரவேலை பெலிஸ்தியரின் கைக்கு நீங்களாக்கி ரட்சிக்க தொடங்குவான் என்றார். அந்த குழந்தையே பிறக்கல, குழந்தையே பிறக்க போறது, பிறக்குமா இல்லையான்னு தெரியாது. ஆனால் தேவதூதன் சொல்றான், இந்த குழந்தை இல்லாதவங்களுக்கு சொல்றான், உனக்கு நீ கற்பம் தரித்து குழந்தையை பெறுவாய். ஹல்லேலூயா. அப்போ அந்த சொல்லிட்டு அந்த குழந்தையை எப்படி வளர்க்க வேண்டும் என்பதை அவன் கற்றுத்தருகிறான். இதுதான் பெரிய காரியங்கள் ஆண்டவருடைய காரியம். அதுக்கு பிறகு சொல்ல 14ஆம் வசனம், திராட்சை செடி உண்டாது என்றும் சாப்பிடாமலும் திராட்சரசம் மதுபானமும் குடியாமலும் தீட்டானது ஒன்றும் புசியாமலும் நான் அவளுக்கு கட்டதெல்லாம் கை கொள்ள கடவுள் என்றான். அப்போது ஒரு குழந்தையை எப்படி வளர்க்கணும்னு அழகாக இந்த தேவதூதன் என்ன பண்ணுறான், முதல்லையே சொல்லி கொடுத்துக்கிறான். அந்த தீர்க்க தரிசனமாக சொன்ன காரியங்கள் அவள் வாழ்க்கையிலே நிறைவேறுகிறத பார்க்க முடியும். நிறைய காரியம் நான் சீக்கிரமாக முடிக்கணும்னால பிறகு என்ன பண்ணுறான், ஆண்டவர் தேவன் மனோவா அதை விசுவாசிக்கிறான், நம்புறான், ஒரு அதிசயத்தை காணும்படி செய்கிறான். அவரை சாப்பிட்டு போன்னு சொல்கிறான். அவர் நான் முடியாதுன்னு சொல்கிறாரு. பிறகு என்ன பண்ண, ஒரு வெள்ளாட்டை பிடிச்சிட்டு அதை அடித்து அதை கொண்டு போய் பாறை மேலே வைக்கிறான். பிறகு அக்னி வருது, அதை பட்சித்து போடுது. ஆண்டவர் தேவனை அப்போ அவருடைய நாமத்துக்கு கேட்குறவன் பேர் என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறான். அவங்க என்ன பேர் சொல்கிறாங்க, அதிசயம், ஒண்டர்ஃபுல் ஒண்டர்ஃபுல் அப்படின்னு சொல்கிறான். அதுக்கு பிறகு ஆண்டவர் என்ன பண்ணுறார், அது போல் அதிசயம் நம்மளுக்கு என்ன ஞாபகம் வருது, ஏசையா ஞாபகம் வருது. பார்த்தீங்களா, ஆண்டவர் தேவன். கிறிஸ்மஸ்னால் என்ன ஞாபகம் வருதுன்னு சொன்னால், ஒரு சில பேர் வசனம் சொல்லி, சில பேர் பிரியாணி ஞாபகம் வருதுன்னு வாங்க பாருங்க. அது போல் என்ன பண்ண, கிறிஸ்மஸ்னால் என்ன ஞாபகம் வருது அப்படின்னு போல் ஆண்டவர் ஒண்டர்ஃபுல்லாக அதிசயமானவர். அப்போது ஆண்டவரே அந்த தேவ தூதன் ரூபத்தில் வந்தது போல் அங்கே அவனுக்கு காட்சி கொடுக்கிறத பார்க்குறோம். அதுபோல் நீங்கள் ஆண்டோடைய சமூகத்தில் நீங்கள் ஜெபிச்சிங்கன்னா உங்களுக்கு உங்களுடைய தேவைகளுக்கு, உங்களுடைய வார்த்தைகளுக்கு செவிசாய்க்கிற, உங்களோடு பேசுகிற ஒரு ஆண்டவர் உங்களோடு கூட இருக்கிறார். உங்களுக்கு குடும்பத்தை கைவிடாத ஆண்டவர் உங்களோடு கூட. ரட்சிக்கப்பட்ட அத்தனை பேருக்கும் ஆசீர்வாதம் நீங்கள் என்ன முயற்சி செஞ்சாலும் வராது. கர்த்தர் உங்களுக்கு பரலோகத்தில்
ஆண்டவர் தேவன் அவருடைய அனுமதி இல்லாமல் ஒன்றுமே செய்யவே முடியாது. ஹல்லேலூயா. பேங்க்கில் வந்து பணம் போடணும், பேங்க் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும். அது போல தான் ஆண்டவர்கிட்ட கேட்காம எதுவும் கிடைக்கணும்னு நினைக்கவே நினைக்காதுங்க. ரட்சிக்கப்பட்டவர்கள் எப்பொழுது உங்கள் பேர் ஜீவ புத்தகத்திலே பேர் எழுதப்பட்டதோ அந்த ஜீவ புத்தகத்தில் எழுதப்பட்டவர்களுக்கு ஆசீர்வாதங்கள் பரலோகத்திலிருந்து வருகிறது. எலிவேஷன் கம்ஸ் ஃப்ரம் காட்னு சொல்லுவாங்க, நாட் ஈஸ்ட் ஆர் வெஸ்ட்னுவாங்க. அதுபோல் ஆண்டவர் உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதத்தை கத்தர வச்சுக்கிறார். அப்போ இவளுக்கு குழந்தை இல்லை, எந்த டாக்டராவது அவளுக்கு குழந்தைய கொடுக்க முடியுமா? முடியாது இல்லையா? ஒரு குழந்தையை பிறக்க வைக்க ஒருவரால் முடியாது. அவள் நினச்சா எனக்கு ஆண்டவர் குழந்தையை கொடுப்பார். நிஜமான காரியங்கள் அங்கே நடந்துச்சு. அதுபோல் உங்கள் வாழ்க்கையில் கர்த்தர் ஒரு அற்புதத்தை செய்ய வல்லமை உள்ளவராக. அந்த வசனம் கடைசியில் முடிக்கும் பொழுது 24ஆம் வசனம் பாருங்க. 24ஆம் வசனம், ஸ்திரீ குமாரனை பெற்று அவனுக்கு சிம்சோன் என்று பெயரிட்டார். அந்த பிள்ளை வளர்ந்தது, கர்த்தர் அவனை ஆசீர்வதித்தார். கர்த்தர் அவனை ஆசீர்வதித்தார். ஹல்லேலூயா. அப்ப ஜெபத்தோடு பெற்றுக்கொண்ட பிள்ளைக்கு கர்த்தருடைய அனுக்கிரகம் எப்பொழுதுமே உண்டு. ஹல்லேலூயா. அதனால் ஆண்டோட சொல்ல நிறைய பேருக்கு குழந்தை இல்லை, ரொம்ப நாள் கழிச்சு உங்களுக்கு குழந்தை பிறந்திருக்கும். நீங்கள் என்ன செய்யணும்? விசுவாசிக்கணும், என் தேவன் இதை கொடுத்தார், இந்த குழந்தை மேலே கர்த்தருடைய திட்டம் அநேகமாக இருக்கிறது. ஹல்லேலூயா. ஆண்டவர் உங்களை ஆஸ்வதிக்க இரக்கமுள்ளவராக இருக்கின்றார். 3 காரியம் நம்ம கவனிக்கணும். நீங்கள் நல்ல ஆண்டவரோடு கூட நெருங்கி இருந்தீங்கன்னா ஆண்டவர் நிச்சயமாக உங்களோடு கூட பேசுவார். ஹல்லேலூயா. உங்களுக்கு அது தரிசனங்களை கட்டாயமாக நிச்சயமாக கொடுப்பார். எனக்கு வயசாகி போச்சு, என்னோட கூட கர்த்தர் பேச மாட்டார், இல்லை வயசான போது தான் நிறைய பேசுவார். அவருக்கும் வேலை இல்லை, நமக்கும் வேலை இல்லை அப்படின்னு என்ன அர்த்தம்? அவரும் நம்மளுடைய வார்த்தைகளுக்காக இப்போ வயசானவங்களுக்கு என்ன பண்ணுவாங்க? யாராவது ஒருத்தர் நம்ம கூட பேச மாட்டாங்களா என்று ஏங்கி நிற்பாங்க. இல்லையா? அதுபோல் ஆண்டவர் எப்பொழுதுமே தன் பிள்ளைகள் தன்னோடு கூட பேசுவது எவ்வளோ பெரிய சந்தோஷமாக இருக்கும். ஆக முதல்ல அந்த ஐக்கியம் மிக மிக முக்கியமான ஒன்று. 2வது காரியம், வேத வசனத்து மூலமாக பேசுவார். நீங்கள் ஒரு காரியத்தை கேட்குறதுக்கு எனக்கு வேலை கிடைக்குமா கிடைக்காதா, ஆண்டவரே திருமணம் ஆகுமா ஆகாதா, குழந்தை பிறக்குமா பிறக்காதா, இந்த வியாதி சுகமாகுமா சுகாதா ஆண்டவரே அப்படின்னு சொன்னால் ஆண்டவர் உங்களோட நீ வேத வசனம் படிக்கும் பொழுது அந்த வேத வசனத்தின் மூலமாக உறுதிப்படுத்துவார். 3வது தீர்க்கதரிசிகள் மூலமாக பேசுவார். இப்போ ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையில் இப்போ நான் பேசுகிறேன். போன வாரங்களில் நாங்கள் சொல்லிட்டு இருந்தோம் பாருங்கள், காலையில் சொல்லிட்டு இருந்தோம், ஒரு வசனத்தை போட்டு வசனத்தை நீ பயப்படுகிற கையில் நீ ஒப்பு கொடுக்கப்படு. இவங்க என்ன பண்ணாங்க? செவ்வாய்க்கிழமை யார் யார் வந்தீங்க? சார் இவருக்கு நிறைய பேர் வந்துருக்கீங்களா? அதெல்லாம் ஈவினிங்கெல்லாம் நீ ஈவினிங் தான் வருவீங்களோ? சரி பரவாயில்ல, வந்தால் போதும் எனக்கு. நீ பயப்படுகிற மனுஷ கையில் ஒப்பு கொடுக்கப்படுவதில்லை அப்படி இந்த வசனத்தை போட்டாங்க. அப்போ ஆண்டவர் என்கிட்ட சொல்கிறாரு, யாரோ ஒருத்தவங்க வந்து வரும்பொழுது ஒன்வேலையே எதுவும் போலீஸில் மாட்டியிருக்காங்க அப்படின்றாரு. அப்போ 2 பேரும் என்ன பண்ணுறாங்க? கை தூக்குறாங்க. கரெக்டாக பார்த்தீங்களா? கரெக்டாக அப்போ வந்து அந்த 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 ஆண்டவர் என்ன பண்ண அந்த இன்ஸ்பிரேஷன் ஆஃப் த லார்ட் அப்படியே ஆண்டவர் நம்ம இன்ஸ்பயர் பண்ண நம்மகிட்ட பேசுவார். அப்படியே நேச்சுரலாக இதுதான் அப்படின்னு பேசுவார். அதுதான் நம்ம உறுதிப்படும். அதுபோல் ஆண்டவர் என்ன பண்ணுற முகமுகமாய் கர்த்தர் அதிகமாய் பேச வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். தேவனால் கூடாதது ஒன்றுமில்லை. அப்போது ஆண்டவர் நீங்கள் இப்போ பாருங்கள், இந்த தாவீது வாழ்க்கையில் பாருங்கள், ஆண்டவர் அவன்கிட்ட கேட்குறான். தாவீது ஆண்டவர்கிட்ட கேட்குறான், ஆண்டவரே நான் பெலிஸ்தீரை முறியடிப்பேன், நான் முசுக்கட்டை செடியில் நுனியில் ஒரு சத்தம் உண்டாகும் அப்படின்னு சொல்கிறாரு. இப்போது ஆண்டவர் நீ அவர்களை முறியடிப்பாய், நான் எல்லாரும் திருப்பி கொள்வேனா, நீ எல்லாவற்றையும் திருப்பி கொள்வாய். அவர் என்னென்ன கூட அவரோடு கூட அப்படி பேசிக்கிட்டே இருக்கான். ஆனால் ஒரு நாள் வருது, ஆண்டவர் அவனோடு பேசத்தை நிறுத்திடுறாரு. ஆனால் என்ன பண்ணுறாரு? காத்து மூலமாக, அப்புறம் நாத்தான் மூலமாக, ஆண்டவர் தீர்க்கதரிசி மூலமாக தேவன் பேசுகிறார். நம்ம எப்போ ஆண்டோடைய அந்த அந்த ஐக்கியத்திலிருந்து வெளியே வரும்பொழுது நம்மளை கைவிடவே மாட்டார், தன்னோடு கூட பேசிக்கிட்டே இருப்பார். 3 விதங்கள் மிக மிக முக்கியமான பார்ட். நீங்கள் எல்லாம் செபிக்கிறவங்க உபவாசங்கன்னா உங்களை விட்ட ஆண்டவருக்கு வேறு யாரே கிடையாது. 2வது காரியம் வந்து வேத வசனம். 3வது நீங்கள் படிக்கிறவங்க வேதவசம் படிக்கதான் வேதவசம் மூலமாக பேசுவார். 3வது காரியம் என்ன பண்ணுவார்? தீர்க்கதரிசிகள் மூலமாய் பேசுவார். அதனால் இந்த 3 நிலைகள் மிக முக்கியமான காரியங்கள் நீங்கள் மனசில் வச்சிங்க. இதற்காக போயிட்டு ஒரு தீர்க்கதரிசிட்டு ஓட வேண்டிய அவசியமே இல்லை. அவங்க எனக்கு தீர்க்கதரிசி மகனே அதுக்கெல்லாம் தேவையே இல்லை. ஆண்டவர் உங்களோடு கூட பேசுவார். அவரால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. ஹல்லேலூயா. அது நீங்கள் 4வது காரியம் ஒண்டர்ஸ் ஆஃப் ஹெவன், பரலோகத்தின் அதிசயங்கள். 27ஆம் வசனத்தில் வாசிக்கும் பொழுது 27ஆம் அதிகாரத்தில் 50-51 வாசிங்கள். ஆண்டவர் தன் ஆவியை ஒப்பு கொடுக்கிறார்.
Jesus cried out again with a loud voice and yielded up his spirit. தன் ஆவியை கொடுத்துட்றாரு, மறிக்கிறார். மறித்த உடனே என்ன நடக்குது? வானத்திலே ஒரு பெரிய அதிசயத்தை தேவன் கட்டளை இடுகின்றார். அப்பொழுது தேவாலயத்தின் திரைச்சீலை மேல் தொடங்கி கீழ் வரைக்கும் இரண்டாக கிழியுது. இயேசு மரித்த உடனே அந்த திரைச்சீல ஒரே நிமிஷம், ஏன்னா அங்கதான் இயேசு அவமானப்படுத்தப்பார். அங்கதான் ஆண்டவர் இயேசு மிகவும் உபத்திரத்துக்குள்ளாக மாற்றப்படுகிறார். அப்போ அந்த திரைச்சீல் அதெல்லாம் கேட்டுக்கிட்டு அந்த திரைச்சீலை மேலிருந்து ரெண்டா அப்படியே கிழியுது. அப்போ நம்ம அந்த ரிசரக்ஷன் டேல பார்த்தோம், 12, 18, 13, 15 நான் அந்த திரைச்சீலை குறித்து சொன்னேன். என்ன அந்த கலர் இருந்துச்சு, பர்பிள் கலர் இருந்துச்சு அப்படின்னு எல்லாத்தையும் உங்களுக்கு சொன்னேன். அப்போது அந்த திரைச்சீலை மேலிருந்து கீழே, கீழே இருந்து மேலே, மேலேருந்து கீழே பிறகுது. அப்போ பரலோகத்துக்கு போகிற வழியை காமிக்கணும்னு சொன்னேன். ரைட். ரெண்டாவது, பூமி அதிர்கிறது. ஐயோ, வானத்தையும் பூமியும் படைச்ச தேவனை நீங்கள் அநியாயமாக கொண்டுட்டீங்களே அப்படின்னு சொல்லி பூமி அதிர்கிறது. இவன் அதிரல, பூமி அதிருது. அப்புறம் கண்மலைகள் விளக்குது. பயங்கரமான ஒரு பெரிய இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியங்கள் அங்கே நடைபெறுகிறது. மூணாவது காரியம் வாசிங்க, நாலாவது காரியம் வாசிங்க. கல்லறைகள் திறந்தது. செத்து போன கல்லறை நிறைய பேர். இப்போ கீழ்பார்க்குற ஆளு திடீர்னு திறந்தா எப்படி இருக்கும்? ஆளு திடீர்னு கொஞ்சம் எப்படி இருக்கும் பாருங்க. நான் சொல்லிட்டு இருந்தேன், கல்லறைகள் திறந்தது. சரி. அநேக பரிசுத்தவான்களுடைய சரீரங்களும் எழுந்திருந்தது. நித்திரை அடைந்ததுன்னா ஆபிரகாம், ஈசாக்கு, அந்த ப்ராஃபட்ஸ் உடைய சரீரம்லாம் திடீர்னு எழுந்திருக்குது. யாராவது இங்கே ஆபிரகாமை பார்த்தீங்களான்னு கேட்டேன். ஒரு அம்மா இங்கேருந்து சொன்னாங்க, நான் பார்த்தேன், இங்கே தான் உட்காந்துருக்காருனாங்க. நம்ம ஆபிரகாம காமிச்சாங்க பாருங்க. அதுபோல ஆண்டவர் என்ன பண்றாரு? பரிசுத்தவான்களுடைய சரீரங்களெல்லாம் அவர்கள் பார்க்குறாங்க. பார்க்க எப்படி இருக்கும் யோசிச்சு பார்த்தீங்களா? அந்த அப்போ ஏன்னா அந்த யூதர்கள் தானே அவரை கொண்டாங்க, அந்த ரோமர்கள் தானே கொண்டாங்க. அவர்கள் கண்கள் பார்க்க முடியா பரிசுத்தவான்களுடைய சரீரம். இப்போ இயேசுனுடைய பவரை ஆண்டவர் அங்கே காண்பிக்கின்றார். ஹல்லேலூயா. சரீரம் எழுந்திருந்தது. அவர் உயிர்த்தெழுந்த பின்பு இவர்களும் கல்லறை விட்டு புறப்பட்டு, அது எதை காண்பிக்கிறது? அவர் என்ன செஞ்சாரோ, போயிட்டு சுவிசேஷத்தை அறிவித்தார். அதே போல அவர்தான் மேசியா என்பதை ஒரு சமயம் அவர்கள் போய் சொல்லி இருப்பார்கள். ஹல்லேலூயா. கல்லறை விட்டு புறப்பட்டு பரிசுத்த நகரத்தில் பிரவேசித்து அநேகருக்கு காணப்பட்டார்கள். அநேகருக்கு காணப்பட்டார்கள். அவ்வளவு பெரிய காரியங்கள் நடக்குது. 100க்கு அதிபதியும் அவனோடு கூட இயேசுவையும் காவல் காத்திருந்தவர்களும் பூமி அதிர்ச்சியை. இந்த செஞ்சுரியன் பார்க்கறான். அவன் தானே இயேசு இழுத்துன்னு போய் அடிக்கிறான், பயங்கரமா சாட்டையால அடிக்கிறான். அவன் பார்க்குறான், ஐயோ என்னடா என்னென்னமோ நடக்குதுன்னு பார்க்குறான். பிறகு அவன் அந்த கொல்கத்தா மலையில் ஒரு பெரிய பிளவு உண்டாயிருக்கும், அதை சுற்றி இருக்கிற மலைகளில் ஒரு பெரிய பிளவு உண்டாயிருக்கும். அதெல்லாம் பார்க்குறான். இயேசுவை காவல் காத்தவர்களும் பூமி அதிர்ச்சியையும் சம்பவித்த காரியங்களையும் எல்லா சம்பவித்த காரியங்களை கண்டு மிகவும் பயந்து இவர் தேவனுடைய குமாரன், மெய்யாகவே ட்ரூலி திஸ் வாஸ் த சன் ஆஃப் காட், இவர்கள் மெய்யாகவே தேவகுமாரன் என்றார்கள். ஹல்லேலூயா. அப்போ ஒரு பெரிய காரியங்கள் தேவன் பரலோகத்திலிருந்து ஒரு பெரிய திட்டங்களை தேவன் அங்கே உருவாக்குறதை பார்க்குறோம். நீங்களும் நானும் ஆண்டவர்கிட்ட கேட்டிங்கன்னா ஆண்டவர் உங்களுக்கு பரலோக தரிசனங்களை கற்று தருவார். வல்லமையை ஊற்று வேடையிலே வானங்கள் திறக்கட்டுமே அப்படின்னு சொல்லி இந்த பாடல் பாடுறது போல் ஆண்டவனுடைய நான் முதல்ல ரொம்ப நாளைக்கு முன்னாடி 96 97 2000 தெரியல எனக்கு. அப்போ நான் ருவாண்டாவுக்கு போயிருந்தேன், ஆப்பிரிக்காவுக்கு போயிருந்தேன். ஆப்பிரிக்காவுக்கு போகும்பொழுது எனக்கு திடீர்னு ஒரு ஆசை வருது, இந்த நாட்டுடைய பிரைம் மினிஸ்டரை பார்க்கணும் அப்படின்னு ஒரு ஆசை திடீர்னு வருது. வரத்தில் தப்பு இல்லையே, அதெல்லாம் வருது. அப்போது நான் ஆண்டோட ப்ரே பண்ணுறேன், ஆண்டவரே இந்த நாட்டுடைய ருவாண்டா பிரைம் மினிஸ்டர் பார்க்கணும் அப்படின்னு ப்ரே பண்ணுறேன். அன்றைக்கி நைட்டு ஃபுல்லாக ப்ரே பண்ண 2-3 நாள், ஒரு நாள் அந்த 2வது நாள் ப்ரே பண்ணுறேன். அன்றைக்கி நைட்டெல்லாம் ப்ரே பண்ணிட்டுருக்கேன். கர்த்தர் என்ன பண்ணார், இந்த பால்கனிக்கு உட்கார சொல்கிறேன். அந்த நான் ஹோட்டல் தங்கிறதுல நல்லா அழகான பால்கனி இருந்துச்சு, இன்னும் பெரிய ஹோட்டல் அதில் இருந்துச்சு. அப்போ அவன் என்ன பண்ணுறான், அந்த சேரை போட்டு அந்த சேரில் உட்காந்துட்டு அப்படியே ஜாப் பண்ணினே இருக்கிறேன். கொஞ்சம் நேரத்தில் அப்படி பார்க்கும்போது வானத்தை பார்த்துக்கிட்டே இருக்கிறேன். ஆண்டவர் என்கிட்ட உணர்த்துறாரு, ஒரு நட்சத்திரத்தை பார்க்குறியே அப்படின்னாரு. ஆமாண்டவரே, ஒரு நட்சத்திரம் பார்க்குறேன். நிறைய நட்சத்திரங்கள் இருக்குது. அந்த ஒரு நட்சத்திரம் மட்டும் பெருசாக இருக்குது, அது பயங்கரமாக ஃப்ளிக்கர் ஆகுது, பயங்கரமாக ஃப்ளிக்கர், அது வாவான்னு கூப்பிடுதா என்னன்னு தெரியல, அது என்ன பண்ணுது, பயங்கரமாக ஒளி வீசுது அப்படின்னு நான் அவர்கிட்ட ஆவியில் பேசுகிறேன். வாயால் பேசல, ஆவியில் ஆமாண்டவரே அப்படின்னு நமக்குள்ளே பேசுகிறேன்.
கொஞ்ச நேரம் கழிச்சு ரைட் ஹேண்ட் சைடு பாரு அப்படின்றாரு. ரைட் ஹேண்ட் சைடுனா அதே ஈக்குவலாக இன்னொரு பெரிய நட்சத்திரம் வானத்தில் அதுவும் அப்படியே ஃப்ளிக்கர் ஆகிட்டே இருக்குது. கொஞ்ச நேரம் கழிச்சு நீ நல்லா கவனிச்சுட்டே இரு, இந்த நட்சத்திரம் ரெண்டும் ஒன்றா சேர போகுதுன்றாரு. அப்போது எனக்கு ஆச்சரியம், எப்படா வந்து வானத்தில் வந்து நட்சத்திரம் திடீர்னு ட்ராவல் பண்ணி ஏசு நாட்களில் நடக்கும்னு சொல்லி பார்த்துக்கிட்டே இருக்கும் பொழுது அந்த மேகம் அழகாக போயிட்டுருக்குது. நிறைய நட்சத்திரங்களுக்கு இந்த நட்சத்திரம் அப்படியே ட்ராவல் பண்ணி இந்த நட்சத்திரம் இருக்கிற இடத்துல இந்த நட்சத்திரம் வந்து ரெண்டும் ஒன்றா இணைஞ்சு ஒரு நட்சத்திரமாக மாறுது. எனக்கு அப்படியே பயங்கரமாக எக்ஸைட் ஆகிட்டு வந்து ஆண்டவர்கிட்ட ப்ரைஸ் பண்ணிவிட்டு நான் படுத்து தூங்கிட்டேன். காலையில் அன்றைக்கி 3:30 மணிக்கு அது நடக்குது. 6 மணிக்கு நான் போயிட்டு ரேடியோவில் பேசணும். இந்த ரேடியோவில்னா அதாவது 10 மில்லியன் பீப்புளுக்கு வந்து ரேடியோ ரீச் ஆகுது. அந்த ரேடியோ ப்ரோக்ராம் உகாண்டா, ருவாண்டா, காங்கோ, இன்னொரு தேசம், 4 தேசங்கள், அதை சுற்றி இருக்கிற 4 தேசங்கள் அதுக்கு போகுது. அப்போ 1 கோடி பேருக்கு அந்த ரேடியோ ப்ரோக்ராம் போகுது. அப்போ ஆண்டவர்கிட்ட நான் கேட்குறேன், ஆண்டவர் என்ன மெசேஜ் கொடுக்கணும் அப்படின்னு கேட்குறேன். ஆண்டவர் வந்து இந்த வந்து ஹைப்ராத்து, இதக்கல், பீஷோன் என்ற மெசேஜ் ஆறுகளை குறித்து நீங்கள் பேசு அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறாரு. சரின்னு சொல்லிட்டு ஆறுகளை குறித்து பேசுகிறேன். எனக்கு அப்புறம் தான் இந்த அந்த ஆறுலாம் ஆப்பிரிக்காவில் ஓடுது. அந்த எனக்கு அந்த மைண்டில் ஃபஸ்ட்டு இல்லை பாருங்க. அப்போது பேசின உடனே அன்னைக்கு காலையில் அந்த பிரைம் மினிஸ்டர் வாண்டா பிரைம் மினிஸ்டர் தூக்கம் வராமல் அவர் என்ன பண்ணுறாரு, ரேடியோவை ஆன் பண்ணுறாரு, ஏன் மெசேஜை கேட்குறாரு. கேட்டுட்டு என்ன பண்ணுறாரு, ஹூ இஸ் தட் மேன் அப்படின்னு கேட்குறாரு. அவங்க சொல்கிறாங்க, இந்த மேன் ஃப்ரம் இந்தியா அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே ஐ வாண்ட் டு see him, ஐ வாண்ட் டு டாக் டு ஹிம் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ என்ன பண்ணுறாங்க, உடனே அந்த என்னை ஆர்கனைஸ் பண்ண ஆளுக்கு வந்து ஃபோன் கால் வருது. அவர் சொன்ன, வாட் ஹேப்பன் பாஸ்டர் எடிசன், என்ன பண்ண, இது மாதிரி வந்து பிரைம் மினிஸ்டர் உங்களுக்கு வந்து 4 மணிக்கு அப்பாயின்மெண்ட் கொடுத்துருக்குறாரு, ஹை டீ அப்பாயின்மெண்ட் கொடுத்துருக்குறாரு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ தான் எனக்கு அந்த தரிசனம், அந்த நான் இருக்கிற இடத்துல என்னையும் இன்னொரு நட்சத்திரம் அந்த பிரைம் மினிஸ்டர் கொண்டு வந்து என்னோடு கூட சேர்க்கிறார். என் அர்த்தத்தை நான் புரிஞ்சுக்கிட்டு சரின்னு அவரை பார்க்க போன 4 மணிக்கு ரெட் கார்பெட், இது மாதிரி ரெட் கார்பெட்டு வந்து போயிட்டு வந்து அதே மாதிரியே அந்த மோடி உட்காந்து பேச பக்கத்தில் ஒரு பெரிய சேர், 2 சேர் ஃபுல்லாக மினிஸ்டர்ஸ், அந்த ருவாண்டாவுடைய எல்லா ஃபைனான்ஸ் மினிஸ்டர் எல்லா மினிஸ்டர்ஸ் வரும்போது அந்த மாதிரி இன்னொரு நாட்டுடைய தூதுவர் மாதிரி உங்களுக்கு என்ன வேணும், இந்த ருவாண்டா உங்களுக்காக திறந்துருக்குது, நீங்கள் என்ன வேணாலும் ஆரம்பிக்கலாம், எது வேணாலும் வி வெல்கம் யூ சொல்லி பேசி முடிக்கிறார். நான் எதுக்காக இதை சொல்கிறேன்னா, நீங்கள் எதை நினைத்தாலும் அதை நிறைவேற்றுகிற ஒரு தேவன் உயிரோடு கூட இருக்கிறார். அவள் மறிக்கவில்லை, சதா காலங்களில் உயிரோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. 4 காரியங்களை கர்த்தர் இன்றைக்கு நம்மோடு கூட பேசினார். ஒன்று என்ன, நமக்கு முன்பாகவே கர்த்தர் அதிசயங்களை ஏற்பாடு செய்து வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. இன்றைக்கி நீங்கள் போய் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை, கர்த்தர் முன்பாகவே செய்து, நீங்கள் சரியாக கேட்கல, அதனால் அந்த அற்புதம் நடைபெறவில்லை. 2வது ஒண்டர்ஸ் ஆஃப் த நேச்சர், இயற்கையே கர்த்தர் உங்களுக்காக சாதகமாக்கி தருவார். யோசுவாவுக்கு செய்தது போல உங்கள் வாழ்க்கையிலும் தேவன் செய்வார். நீங்கள் விசுவாசத்தோடு கேட்க வேண்டும். 3வது காரியம் பார்க்குறோம், ஒண்டர்ஸ் ஆஃப் த ப்ராஃபஸி. மனோவாக்கு எப்படி ஆண்டவர் குழந்தையே இல்லாதவனுக்கு தீர்க்க தரிசனத்து மூலமாக ஒரு குழந்தை பிறந்து அதுக்கு சிம்சோன் என்று பெயரிட்டு அவன் இஸ்ரவேல் புத்திரர் நியாயம் விசாரித்தானோ, அதுபோல கர்த்தர் உங்களுக்கு தீர்க்க தரிசனமான காரியங்களை செய்ய வல்லமை உள்ளவராக இருக்கின்றார். 4வது காரியம், ஒண்டர்ஸ் ஆஃப் ஹெவன். இந்த செப்டம்பர் மாதத்தில் நீங்கள் ஜெபிங்க, கர்த்தரை வெற்றெல்லாம் நிறைவேற்றுவார். ஒண்டர்ஸ் ஆஃப் ஹெவன் அப்படின்னா பரலோகத்தினுடைய தரிசனங்களை கர்த்தர் உங்களுக்கு எனக்கு கொடுக்க இரக்கமுள்ளவராக இருக்கிறார்.